தமிழ் மொழி தெரிந்த மக்களுக்காக அல் குர்ஆனுடைய வசனங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில். நபியே, ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலும் அல்லது அதை மறக்கடித்தாலும் அதற்கு ஒப்பானதை அல்லது அதைவிட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக பேராற்றல் உடையவன் என்பதை நீர் அறியவில்லையா? வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது என்பதை நீர் அறியவில்லையா? நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை தவிர உங்களுக்கு பாதுகாவலனும் இல்லை, உதவி செய்பவனும் இல்லை. நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் மூசாவிடம் அவருடைய மக்கள் வீணான கேள்விகளை கேட்டதைப் போல் நீங்களும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடம் கேட்க விரும்புகிறீர்களா? எவர் இத்தகைய கேள்விகளை கேட்டு தன் நம்பிக்கையை நிராகரிப்பை கொண்டு மாற்றிக்கொள்கிறாரோ அவர் நேரான வழியை விட்டு மெய்யாகவே தவறிவிட்டார். வேதத்தையுடையவர்களில் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கையாளர்களாகிய உங்களை நிராகரிப்பவர்களாக மாற்றிவிட வேண்டுமே என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு உண்மை இன்னதென தெளிவாக தெரிந்த பின்னும் இவ்வாறு அவர்கள் விரும்புவதன் காரணமெல்லாம் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமைதான். ஆகவே அல்லாஹுடைய மற்றொரு கட்டளை வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்தும் புறக்கணித்தும் வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன். மேலும் நீங்கள் தொழுகையை கடைபிடித்தும் ஜக்காத் கொடுத்தும் வாருங்கள். ஏனென்றால் மரணத்திற்கு முன்னதாக உங்களுக்கு நீங்கள் என்ன நன்மையை முன்கூட்டி அனுப்பி வைப்பீர்களோ அதையே அல்லாஹுவிடம் மறுமையில் பெற்றுக்கொள்வீர்கள். ஆதலால் இறப்பதற்கு முன்னரே இயன்ற அளவு நன்மை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குவன் ஆவான். நபியே, கிறிஸ்தவராகவோ யூதராகவோ இருப்பவரை தவிர மற்ற எவரும் சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள் என அவரவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களுடைய வீண் நம்பிக்கையே தவிர உண்மை அல்ல. ஆதலால் அவர்களை நோக்கி நபியே கூறுவீராக, நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் உங்கள் இக்கூற்றுக்குரிய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். உண்மை அவ்வாறல்ல. எவர் அல்லாஹ்வுக்காக நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறாரோ அவருக்கே அவர் செய்யும் நன்மையின் கூலி அவருடைய இறைவனிடம் உண்டு. மேலும் இவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, இவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இன்னும் கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என யூதர்கள் கூறுகின்றனர். அவ்வாறு யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என கிறிஸ்தவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இவ்விருவருமே தங்களின் கூற்றுக்கு ஆதாரமாக பைபிளின் பழைய ஏற்பாடாகிய தௌராத் என்னும் ஒரே வேதத்தை தான் ஓதுகிறார்கள். இவர்கள் கூறிக்கொள்வது போலவே வேதத்தை அறியாத இணை வைத்து வணங்குபவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எம்மார்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல என கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த தர்க்கத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் இவர்களுக்கு தீர்ப்பளிப்பான். அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? அஞ்சியவர்களாகவே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு உரிமையே இல்லை. அவ்வாறு இருக்க அதற்கு மாறாக நடக்கும் அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான், மறுமையிலோ கூடிய வேதனையுண்டு. கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹ்வுக்கே உரியன. ஆதலால் நீங்கள் எத்திசையை நோக்கினும் அங்கு அல்லாஹுவின் முகம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், மிக அறிந்தவன். அல்லாஹ் தனக்கு சந்ததி ஏற்படுத்தி கொண்டான் என்றும் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, அவனோ மிக்க பரிசுத்தமானவன். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்குரியனவே. இவை அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனவே தவிர சந்ததியாக கூடிய தகுதியில் எந்த ஒன்றுமே இல்லை. அவனே வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றியே படைத்தவன். அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அதை ஆகுக என கூறிய மாத்திரத்தில் உடனே அது ஆகிவிடும். மேலும் கல்வி அறிவு இல்லாதோர் அல்லாஹ் நம்முடன் நேரடியாக பேச வேண்டாமா அல்லது எழுதப்பட்ட ஒரு வசனம் நேராக நமக்கு வர வேண்டாமா என கேட்கின்றனர். இவர்கள் கேட்டது போன்றே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் மூசாவிடம் கேட்டார்கள். அவர்களுடைய உள்ளங்களை இவர்களுடைய உள்ளங்கள் ஒத்திருக்கின்றன. உண்மையை நம்பிக்கொள்ளும் மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை நிச்சயமாக நாம் தெளிவாக்கி இருக்கிறோம். நபியே, நன்மை செய்பவர்களுக்கு இவ்வேதத்தின் மூலம் நீர் நற்செய்தி கூறுபவராகவும் பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் மட்டுமே நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் உமது சொல்லை நிராகரித்து நரகம் சென்றால் அந்நரகவாசிகளை பற்றி நீர் கேட்கப்பட மாட்டீர். சதக்கல்லாஹுல் அலீம்.